நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் பூபால ராயர்புரத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான விஜய். இவர் மீது அடிதடி, வழிப்பறி, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அதே போல விஜயின் பக்கத்து ஏரியாவான கிருஷ்ணராஜபுரத்தைச் சேர்ந்தவர் 21 வயதான கஞ்சா வியாபாரி முத்துக்குமார். இவருக்கும் விஜய்க்கும் போதைப் பொருட்களை கைமாற்றுவது, இல்லீகல் தொழிலில் பணம் சம்பாதிப்பது உள்ளிட்ட பிரச்சனைகளில் கடுமையான போட்டி இருந்துள்ளது. இந்த சூழலில் கடந்த 19ஆம் தேதி இரவு விஜய், முத்துக்குமார் மற்றும் அவரது நண்பர்களான ரஃபேல் சஞ்சய், முத்து கௌதம் உள்ளிட்டோர் உப்பள காட்டுப்பகுதியில் உள்ள தனியார் உப்பு குடோனில் மது அருந்திக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது மது போதையில் இருந்த விஜய்க்கும் முத்துக்குமாருக்கும் இடையே முன்விரோதம் காரணமாக வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் நான் தான் இந்த ஏரியால பெரிய ஆளு என பேசிக் கொண்டிருந்த விஜய் திடீரென முத்துக்குமாரை பார்த்து, நீ யாருன்னு எனக்கு தெரியும், உன்னோட அம்மா பத்தியும் எனக்கு தெரியும், நீ எல்லாம் இங்க வந்து பேசவே கூடாது என முத்துக்குமாரின் குடும்பத்தையும் இழிவுபடுத்தி பேசியுள்ளார். இதனால் ஆவேசமடைந்த முத்துக்குமார் தனது நண்பர்களான முத்து கௌதம், ரஃபேல் சஞ்சயுடன் சேர்ந்து விஜயை மரக்கட்டையால் அடித்து மல்லு கட்டி உருண்டுள்ளார். இந்த தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த விஜய் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். ஆனால் அவரை விரட்டிச் சென்ற முத்துக்குமாரும் அவரது கூட்டாளிகளும் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் விஜயை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த விஜய் அந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதையடுத்து அடுத்த நாள் காலை உப்பள வேலைக்கு வந்த தொழிலாளர்கள் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த தூத்துக்குடி டவுன் ASP மதன் மற்றும் தென்பாகம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பிறகு கொலை செய்யப்பட்ட விஜயின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிவிட்டு அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தென்பாகம் போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தூத்துக்குடி கோர்ட் அருகே காரில் பதுங்கி இருந்த முத்துக்குமார், முத்து கௌதம், ரஃபேல் சஞ்சய் உள்ளிட்ட 3 பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.